வணக்கம் டெக்கீஸ், எல்லாருமே தமிழ் டெக் நியூஸ்க்காக ரொம்பவே ஆவலுடன் காத்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். இந்த சண்டேவும் சூப்பரான நியூஸை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஒரு சில ஆட்டோ நியூஸும் இருக்கு. ஒவ்வொரு நியூஸா என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. Jawa Bobber, Rapido இந்த மூணு நிறுவனங்களும் இப்போ வந்து அவங்களுடைய 3-wheeler சர்வீஸ், ஆட்டோ ரிக்ஷா இந்த மாதிரியான சர்வீஸை வந்து பெங்களூர்ல ஸ்டாப் பண்ண சொல்லி ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. அவங்களும் ஓகே நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் அப்ரூவல் கொடுத்தது ஒன்லி 4-wheelers அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து 3-wheeler சட்டவிரோதமாக யூஸ் பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஃபிக்ஸட் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு நாங்களே 35 ரூபா 40 ரூபா தான் வாங்க சொல்கிறோம். நீங்கள் 100 ரூபா 200 ரூபா வாங்குறீங்கன்றது போல் யாரோ கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ணி இப்போது பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் வந்து போய் கடைசியில் நிறுத்துங்கடா போடுறா கேட்டா சுந்தரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேட் வந்து பெங்களூரில் 3-wheelers இந்த மாதிரி கம்பெனிகள் இப்போதைக்கு அப்ரூவல் வர்ற வரைக்கும் ஆப்ரேட் பண்ண முடியாது. Facebook இப்போ ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. பிகாஸ் Facebook கிட்ட இருந்து 1 மில்லியன் யூசருடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே வந்து யாரோ எடுத்திருக்காங்க. ஸோ தெஃப்ட் ஆயிருக்கு. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க மக்களேன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது தான், நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்னும் 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷன்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா போட்டுருங்க. பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கரெக்டான டைம் கரெக்டாக மாற்றிக்கோங்க. ஆனால் இன்றைய அடேங்கப்பா நியூஸ் இதுதான் நினைக்கிறேன். யூரோப்பியன் யூனியனில் இனிமேட்டு வரக்கூடிய எந்த ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் பார்டரை தாண்டணும்னா நீ டைப் சி போர்ட் வந்து கொடுத்தா மட்டும் உள்ளவா, இல்லாட்டி வராது, அப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கம்பல்சரியும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேட்டு ஐஃபோனாகவே இருந்தாலும் அங்கே டைப் சி போர்ட்டோட தான் வந்து ஆகணும். பார்க்கலாம், ஆப்பிள் அடுத்த வருஷம் டைப் சி போர்ட்டை கொண்டு வந்து உள்ளே லான்ச் பண்ணுறாங்களா, அப்படி இல்லைன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங்கோட உள்ளே போக போகிறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க மேக்னெட்டிக் சார்ஜிங்கோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேபிள் விற்கணும்ல. This is my guessing. Let's see. வேணும் இந்த வீடியோ நானும் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான ரூலை இந்தியாவிலையும் சீக்கிரமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூகுளுடைய Pixel 7 சீரிஸை அஃபிஷியல் இந்தியாவிலேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி யாருமே எதிர்பார்க்காத ஒரு அக்ரெசிவான ஒரு ப்ரைஸிங்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கூகுள் Pixel 7 அண்ட் கூகுள் Pixel 7 Pro. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்குள்ள வருது, இன்னொன்று வந்து 70,000 ரூபாய்க்குள்ள வந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டென்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிப், செகண்ட் ஜென்ரேஷன் சிப். இது வந்து 4 நேனோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு சிப். போன வாட்டி 5 நேனோமீட்டர் டெக்னாலஜியில் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி 4 நேனோமீட்டரில் வந்து இது பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸிங், பர்ஃபார்மன்ஸ், மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கணும். ஸோ நிறைய பேர் வந்து அன்பாக்சிங் கேட்டிருந்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாக முடிஞ்ச உடனே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஜியோ புக் லேப்டாப்பை இப்போ அஃபிஷியலி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்னாப்டிராகன் 665 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர், 11.6 இன்ச்க்கான டிஸ்பிளே இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஓஎஸ் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் இதை நம்ம பப்ளிக் வந்து வாங்க முடியாது. இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் போன வாரமே சொல்லியிருந்தேன், ஃபோன் ஆர்டர் பண்ணவங்களுக்கு சோப்பு வருது, சீப்பு வருது, எலுமிச்சு பழம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல், இன்னும் வேற லெவலுக்கு வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒருத்தர் வந்து பார்த்துருக்கீங்கன்னா iPhone 13 ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன வந்திருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. வேணா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஃப்ளிப்கார்ட்டே இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா iPhone 13க்கும் 14க்கும் வித்தியாசம் நமக்கு தான் தெரியலன்னு பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டுக்கும் தெரியல. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, 13 ஆர்டர் போட்டவங்களுக்கு 14 அமைச்சிருக்காங்க. இது நல்ல ட்ரிக்காக இருக்கா இருக்கா சார், நம்மளும் வந்து இதே மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கலாமே நினைப்பீங்க. பட் எல்லா டைமும் அந்த மாதிரி வராது, உஷாராக இருக்கு. கடந்த ஆண்டு ஃபேஸ்புக்குடைய வருமானம் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 குவார்ட்டர்லையுமே உடைய ப்ராஃபிட் ரொம்பவே கம்மியாக இருக்குன்ற காரணத்தினால, ரெவன்யூவே கம்மியாக இருக்குன்ற காரணத்தினால இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்ப்ளோரர் டேப் இருக்கு இல்லையா, அதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கொண்டு வர்றதுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக நடந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்க்ரோல் பண்ணாலும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக பார்த்து போட்டு தாக்க போகிறாங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லைங்கோ, யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பிளானிங்லாம் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரொம்ப பெரிய கெட்ட பேர். அண்டு ஐ எம் நாட் அப் டு இட். ஸோ நான் வந்து அதை சப்போர்ட் பண்ணல. பட் இருந்தாலும் என்ன நியூஸ்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 4Kல இனிமேட்டு வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் ஒரு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் மெம்பர்ஷிப் வச்சிருந்தா மட்டும் தான் பார்க்க முடியும். யூடியூப்பில் நீங்கள் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா 4K வீடியோ பார்க்கலாம். அப்படி நார்மல் 1080p வீடியோ வரைக்கும் தான் அப்படின்றத போல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் ஏற்கனவே 2லேருந்து 4 அட்வர்டைஸ்மெண்ட் 5 அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதே கடுப்பாக இருக்குது. இதில் இது வேறு. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். நான் வேணா இன்னும் ஐபி கொஸ்டின் வந்து இதே வந்து கேட்குறேன். ஸோ உங்களுடைய கருத்து பிரகாரம் 4K ப்ரீமியம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஓகே, பரவாயில்ல. நான் பார்க்குறதே 240லையோ 360 இதில் தான். ஸோ அதுக்கு 4K கொடுத்தா என்ன கொடுக்கலன்றேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை 4K வந்து ஃப்ரீயாக இருக்கணும், பார்க்குறவங்களாச்சும் நல்லபடியாக பார்க்கணும், ஃப்ரீயாக பார்க்கணும், அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறவங்களா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஐபிக்கு கொடுத்துருக்கேன், மறக்காம ஓட் பண்ணுங்கள்.
ட்விட்டருடைய எடிட் பட்டனை வந்து இப்போ கனடா போன்ற நாடுகளில் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இப்போ யூஎஸ்லேயுமே வந்து அதை அன்வீல் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ட்விட்டர் ப்ளூ அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்கு இல்லையா, அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் இந்த எடிட் பட்டன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே எம்கேபிஹெச்டி வந்து அவருடைய ட்வீட் எடிட் பண்ணி மாதிரி வந்து காமிச்சிருந்தாரு. நல்ல விஷயம் தான். இந்தியாவிலேயுமே சீக்கிரமாக லான்ச் பண்ணால் மேபி நம்மள பல பேர் வந்து வாங்கிடுவோம். நான் கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறேன். நிறைய டைம் டைப் போல நான் வந்து டைப் பண்ணிட்டு ஐயோ மிஸ்டேக் ஆயிடுச்சேன்னு சொல்லி நானும் இல்லை டீமை வந்து புலம்பி திரும்ப டெலிட் பண்ணுறதோ இல்லை திரும்ப அதுக்கப்புறம் எல்லாரும் கமெண்ட் பண்ணுறது ட்வீட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் ரீட்வீட் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துருச்சுன்னா நல்லா இருக்கு. நத்திங் உங்களுடைய இயர் ஸ்டிக் இப்படி காதில் வச்சு ஒரு இயர் ஸ்டிக்கை வந்து அக்டோபர் 28 லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏர்டெல் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி 8 சிட்டியில் 5G வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம், பப்ளிக்காகவே ரோல் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜியோ வந்து பப்ளிக்காக பண்ணல, அவங்க இன்வைட் பிரகாரம் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் பப்ளிக்காக வந்து பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் விஷயம் என்ன நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ லான்ச் பண்ணது இன்வைட் ஒன்னில் இருந்தது. பட் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் இன்டர்நெட், சப்போஸ் உங்களுக்கு இன்வைட் கிடச்சி நீங்கள் 5G இருக்கக்கூடிய ஏரியாவில் இருந்தீங்கன்னா அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏர்டெல் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 சிட்டியில் உங்களுக்கு ஒருவேளை ஏர்டெல்லுடைய சிம்மில் வந்து உங்களுக்கு 5G காமிச்சிச்சுன்னா சிம்மை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. உங்ககிட்ட 5G ஃபோன் இருந்துச்சு, நீங்கள் 5G டவர் கிட்ட இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் வந்துடும். சென்னையிலையும் இருக்குது, பெங்களூர்லையும் இருக்குது. நம்ம பக்கத்தில் சொல்கிறேன், நார்த் இந்தியா ஒரு 6 இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ சென்னையிலேயே ஒரு வேளை உங்களுக்கு கிடைச்சா கூட உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்களா ஏர்டெல்லுடைய 4G உடைய டேட்டா, ஒரு நாளைக்கு 1.5 GB 2 GB வச்சிருப்பீங்கல்ல, அந்த டேட்டாவை தான் நீங்கள் 5Gலையும் யூஸ் பண்ண முடியும். ஸ்பீடு நீங்கள் எவ்வளோ பக்கம் போகிறீங்களோ அதிகமாக இருக்கும், அண்ட் டேட்டாவும் அந்த அளவுக்கு வேகமாக போகும். ஸோ கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த நியூஸும் சேர்த்து சொல்லிடுறேன். BSNL உடைய 5G வரப்போகுது 15ஆம் தேதி. ஆனால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2023 அடுத்த வருஷம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் என்னடா வரப்போகுதுன்னா, இந்த டிசம்பருக்குள்ளாக நாங்கள் 4G லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலகிராம் உடைய பிரீமியம் மெம்பர்ஷிப் உடைய பிரைசிங்கை இப்போ 60% குறைச்சிருக்கிறதா சொல்லி ₹179 அப்படின்ற அந்த ஒரு பேமெண்ட்டுக்கு வந்து வந்திருக்கு. இது இப்போவுமே எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் டெலகிராமில் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம யாராச்சும் இருக்கோமா அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். VLC மீடியா பிளேயருடைய அஃபிஷியல் வெப்சைட் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, டாட் மேலேயும் அண்ட் மெய்டி மேலேயும். ஸோ நாங்கள் என்ன தப்பு பண்ணணும், எதற்காக எங்களை பேன் பண்ணிங்கன்றது போல லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான். சும்மா எல்லாத்தையுமே போட்டு பேன் பண்ணுன்றது இல்லாமல் ஒரு கம்பெனி தப்பு என்ன எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்றது எக்ஸாக்ட்லி கேட்கணுன்றதுக்காக நிற்கிறாங்க பார்த்தீங்களா, நல்ல விஷயம். அடுத்தது நம்மளுடைய ஆட்டோ நியூஸ்குள்ளே போகிறதுக்காக திரும்பவும் சொல்லிடுறேன், நம்ம சேனலில் இனிமேட்டு கிவ்அவே கிடையவே கிடையாது. கிவ்அவே வைத்தாலும் எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் என்னன்றதை நான் சொல்வேன். கமெண்ட் செக்ஷனில் வந்தோ இல்லை டெலகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியோ உங்ககிட்ட காசு ₹1 கூட நாங்கள் வாங்கவே மாட்டோம். ஸோ இனிமேட்டு கிவ்அவே கிடையவே கிடையாது. நீங்கள் யாரும் ஏமாந்து அந்த மாதிரி பண்ணவும் வேண்டாம். அட் த சேம் டைம் என்கிட்ட ஐஃபோன் இருக்குது, நான் உங்களுக்கு ₹5000 தரேன் ₹10,000 தரேன் அப்படின்ற மாதிரியும் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு யாருமே கமெண்ட் செக்ஷனில் வரக்கூடிய அந்த லோகோவை மட்டும் பார்த்து ஏமாறாதீங்க. பேர் இருக்கா, பேர் டிக் இருக்கான்னு அஃபிஷியல் லோகோ வந்து பாருங்க. ஸோ ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லையா இருக்கட்டும், எந்த சேனல்லையா இருக்கட்டும், நீங்க ஏமாறாம இருக்கணும். ஸோ அதனால தான் என்னுடைய சின்ன முயற்சி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே ஏமாறாதீங்க, மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்துடைய ஆட்டோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடா, அதாவது ஹீரோ மோட்டார் கார்புடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அந்த மாடல், அது வந்து பார்த்தீங்கன்னா விடா அப்படின்ற பிராண்டிங் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. விடா V1 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலில் V1 Plus அண்ட் ப்ரோ அப்படின்னு 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவாலாம் கிடையாது, செம ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸிங் ₹1,45,000. இதில் 2 வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே டாப் ஸ்பீடு வந்து 80 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மைலேஜை பொறுத்த வரைக்கும், அதாவது ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 143 கிலோமீட்டர்ஸில் வந்து ப்ளஸ்லையும் 165 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜில் ப்ரோலியும் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ப்ரைஸிங் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்குது. நான் பார்த்த வரைக்கும், எனக்கு ஆன்லைனில் தெரிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவபிள் பேட்டரி. நீங்கள் பேட்டரி எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வச்சுக்கலாம். பட் ஸ்வாப்பபிள் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை பற்றி இன்னும் அவங்க வந்து தெளிவாக பேசலை. அடுத்ததாக ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பைக்குன்றதை விட ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் வந்து ஒரு பைக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 42 பாபர் அப்படின்ற வந்து பேரில். இது 2.6 லேக்கில் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெராக்குடைய ஒரு அல்டிமேட் மாடர்னைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைக் மாதிரி வந்து தெரியுது. ஸோ ஜாவா பைக்கை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு வந்து நான் இன்னும் இன்டிமேட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னும் உள்ள இறங்கலை. சப்போஸ் யாராச்சும் ஜாவா பைக் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். இப்போ நம்ம அடுத்த கேட்டகரிக்கு போயிடலாம், ASKTT. ஸோ உங்களுடைய கேள்விகளை இந்த ஹேஷ்டேகை வச்சு நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷன், இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். அண்ட் என்ன அப்படின்னு தெரியல, நம்மளுடைய தமிழ் டெக் நியூஸ் இவ்வளோ பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. பட் அப்படி இருந்தாலுமே யாருமே லைக் பண்ண மாட்டேன்றீங்க. லைக் பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் லைக் மைண்டட் பீப்புள்ஸ்க்கு, இன்னும் டெக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் இந்த வீடியோ போய் எக்ஸ்ட்ரா வந்து சேரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு டார்கெட் வந்து ஒரு 15,000 லைக் வந்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி பிரச்சனை இல்லை. என்ன பிடிக்கல, என்ன மாற்றலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ASKTT முதல் கொஸ்டின்,
சாப்ளின் பிரபுதேவன் நல்ல பேருங்க, வித்தியாசமான பேர். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, கேன் வி பை iPhone 11 நவ்? இதை பற்றி நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுடைய வீடியோ போடும்போது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பெஸ்ட் ஆஃபர் இருக்க ஒரு வீடியோ பற்றி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு 4Gயில் பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆஃபரில் நல்ல ப்ரைஸிங்கில் கிடச்சிதுன்னா iPhone 11 வாங்கிக்கோங்க. இருக்கிற ப்ரைஸிங்லேயே நான் வாங்குறேன், ஆஃபர் இல்லாட்டியும் எனக்கு பரவாயில்லன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. iPhone 12 எடுக்கிறது பெஸ்ட். ஏன்னா 5G ஆல்ரெடி ரோல் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வரும். ஸோ அப்படி வச்சு வாங்கும்போது அதுக்குள்ளே 5G வந்துடும். ஸோ பெட்டர் அது வாங்கிக்கோங்க, சிறப்பு. அடுத்ததாக ஃபைசல் வந்து கேட்டிருக்காரு, ப்ரோ பிரிண்டர் வாங்க போனால் 1 டே பிரிண்டர் யூஸ் பண்ணனாலும் நம்ம வந்து வேஸ்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான செலவு வைக்காத மாதிரி கொஞ்சம் நீங்கள் லேசர் பிரிண்டராக போயிட்டீங்க, பிளாக் அண்ட் ஒயிட் போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதில் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு என் பிரிண்டரே வந்து ஆன் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் இங்கெல்லாம் போகிற மாதிரி வாங்குறீங்க, கலர் கலராக வாங்குறீங்கன்ற பட்சத்தில் அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா ஒரு நாள் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாகாமல் இருக்கும், இல்லாட்டி வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நாங்களும் எங்கள் ஆஃபீஸ்க்கு இன்னொரு பிரிண்டர் வாங்கணும், ஸோ பெஸ்ட் எதுன்னு சொல்லி ஒரு தேடலில் தான் இருக்கும். ஒரு வேலை வாங்கிட்டேன்னா அதுக்கான வீடியோவும் சீக்கிரமாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். சரவணன் கேட்டிருக்காரு, ப்ரோ உங்கள் கையில் கட்டியிருக்கிற வாட்சை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என் கையில் கலர் கலராக மாற்றி கட்டிட்டு இருப்பேன். டெஸ்டிங்க்கு வர்றது எல்லாமே நான் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம சேனல்லையும் வீடியோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlus வாட்சை பற்றி போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி வாட்சை பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து டாப் 5 பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் அந்த 5000 ருபீஸ் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாத்துமே டெஸ்ட் பண்ணும்போது மாற்றிட்டே இருப்பேன். பட் இப்போதைக்கு நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 5 ப்ரோ. இதோடைய வீடியோவும் ஆல்ரெடி இருக்கும், பார்க்கணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காட் ஆஃப் கேமிங், ப்ளே ஸ்டோரில் HD கேமரா ஆப்னு ஆப்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தால் ஒர்க் ஆகுமா இல்லை ஃபேக்கா? உங்கள் ஃபோனில் சப்போர்ட் இல்லாத வரைக்கும் எதுவுமே ஒர்க் ஆகாது. சிம்பிள் அஸ் தட், அவ்வளோதான். சப்போர்ட் இருந்ததுனா தான் வருமே தவிர அதில் HD சொல்கிறான், ஃபுல் HD சொல்கிறான், 4K சொல்கிறான்னா எதுவுமே வேலைக்கு செய்யாது, அதாவது வேலை செய்யாது. முகமது அப்துல்லா வந்து கேட்டிருக்காரு, இயர்ஃபோன் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி சூஸ் பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஷூட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பாருங்கள். ஏன்னா நம்ம ரெகுலராக வந்து இந்த 2000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல இயர்ஃபோன் எதுன்னு போடுறோம், 3000 ரூபாய்க்குள்ளே போடுறோம். அது ஒரு மினிமம் கேட்டகரி வச்சுக்கிறோம். ஏன்னா அதுக்கு கீழே எதுவுமே வந்து அந்த அளவுக்கு இருக்காதுன்றதுனால தான் ஒரு மினிமமாக ஒரு 2000 ரூபா. நீங்கள் ஒருவேளை 1000 ரூபாய்க்கு போய் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஒருவேளை சவுண்ட் நல்லா கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த இயர்ஃபோனுடைய குவாலிட்டி ரொம்பவே மொக்கையாக இருக்கும். கேபிள் சீக்கிரமாக பிஞ்சிரும், இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ ஆகும். நாங்கள்லாம் டெஸ்ட் பண்ணதுனால தான் அந்த ஒரு ரேஞ்சில் வந்து போட்டுறோம், சரியா? ஸோ இது இல்லாமல் நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணணும், சூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் யூசர் ரிவ்யூ வந்து பாருங்கள். பிராண்ட் வைஸாக வந்து செலக்ட் பண்ணுங்கள், பேரை மட்டும் வச்சு பார்க்காதீங்க. ஏன்னா நிறையெல்லாம் இப்போ ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. ஒரு ஸ்பெல்லிங்கை மாற்றி கூட புது பிராண்டுன்னு வந்துடுறாங்க, சேனல் மாதிரி சேம் லோகோ வச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ இயர்ஃபோன்ஸை பொறுத்துக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால தான் யூசர் ரிவ்யூவை பார்க்க சொல்கிறேன். உங்களுக்கு பேஸ் பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ யூசர் ரிவ்யூவை பார்க்கும்போது ஒரு 500 ரிவ்யூ 100 ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஓகே இதெல்லாம் மேக்ஸிமம் இப்படி இருக்குது, எனக்கு செட் ஆகும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா யூடியூப்பில் போட்ட ஒரு சில ரிவ்யூஸை பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு கரெக்டான ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். இவ்வளோ பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோவும் பண்ணணுங்க, காசு நம்பளுது பண்ணால் தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அந்த ரிசர்ச்சை பண்ணி அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து போடுறோம். சப்போஸ் அடுத்ததாக அந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ரிசர்ச் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுங்கள். தமிழ் டெக்கில் இன்னும் வேகன்சிஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ரொம்பவே பேஷனேட்டாக டெக் மேலே இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபோட்டோஷாப்பில் கிராஃபிக் டிசைனிங் நல்லா தெரியும், இல்லை வீடியோ எடிட்டிங் நல்லா தெரியும் அப்படின்ற பட்சத்தில் எதுவாக இருந்தாலும் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் நல்லா தெரியும், நல்லா பேஷனேட்டாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூமை வந்து சென்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்கும்போது எனக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்கள் மேலே என்னன்றது வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். டீமும் பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணணுன்னு சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளை வரும். நீங்களும் மறக்காமல் ரிப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.